அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை இந்த நாளில் வாசிக்கலாம். 2 நாளாம் புஸ்தகம் 16ஆம் பகுதி துவங்கி 2ஆம் குறிப்பேடு பகுதி 16 துவங்கி வாசிக்கலாம். இஸ்ரேலின் தொல்லை. ஆசா ஆட்சியற்ற 36ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் அரசன் ஆசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான். யூதா அரசன் ஆசாவிடம் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா ராமாவை கட்டி எழுப்பலானான். அதனால் ஆண்டவரின் இல்லம், அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவூலங்களில் இருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சிரியா மன்னன் பெனதாதுக்கு அனுப்பி வைத்தான். என் தந்தையும் தந்தையும் செய்தது போல் நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன். இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கு இருக்கும் உடன்படிக்கை முறித்துவிடும். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்லி அனுப்பினான். அரசன் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல், மயீம் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்ட சாலைகளையும் கைப்பற்றினார். இதை கேள்வியுற்ற பாசா ராமாவை கட்டுவதை கைவிட்டு விட்டார். அரசன் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினார். திருக்காட்சியாளர் அனானி, அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூதா அரசனான ஆசாவிடம் வந்து அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நம்பாமல் சிரியா மன்னனை நம்பியதால் அவனது படை உனது கையினின்று நழுவி போயிற்று. எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் கொண்ட பெரும்படை இருக்கவில்லையா? அப்படி இருந்து நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உமது கையில் ஒப்படைத்தார். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சோன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இந்த மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடும் சினமுற்றான். அவன் எவ்வளவு எரிச்சலுற்றான் எனில் அவரை சிறையிலிட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான். ஆசாவின் இறப்பு. ஆசாவின் செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன. தன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான். அவன் தன் ஆட்சியின் 41ஆம் ஆண்டில் இறந்து தன் மூதாதையரிடத்தில் கொண்டான். திறன்மிக்கோர் தயாரித்த நறுமண பொருள்கள், மூலிகைகள், தைலங்கள் செறிந்த பாடையின் மேல் அவனது சடலத்தை கிடத்தி தாவிதின் நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர். மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர். 17ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். யோசபாத்து அரசன் ஆதல். ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்தி கொண்டனர். யூதாவின் அனைத்து அரண்சூழ் நகர்களில் போர்ப்படைகளையும் பிற பகுதிகளில் உள்ள தம் தந்தை ஆசாய் கைப்பற்றியிருந்த இப்ராஹிம் நகர்களிலும் காவற் படைகளையும் நிறுத்தி வைத்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார். ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் நம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையர் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படி நடந்து வந்தார். அதனால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தனர். அவர் செல்வம் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதி அடைந்து யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பெண்கையில் உபதியா, சகரியா, நெத்தனியேல், மிக்காயா ஆகியோரையும் லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, ஆசாபேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபு, அதோனியா ஆகியோரையும் குருக்கள் எலிசாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தனர்.
இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யோசபாத்தின் சிறப்பு. யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமுமாக வெள்ளிப்பணமும் கொடுத்தனர். அரேபியரும் அவருக்கு 7700 ஆட்டுக்கிடாய்களையும் 7700 வெள்ளாட்டு கிடாய்களையும் அளித்தனர். யோசபாத்து மென்மேலும் வலிமை அடைந்து வந்தார். யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார். யூதாவின் நகர்களில் சேமிப்பு மிகுதியாய் இருந்தது. வலிமை மிகு போர் வீரர் ஜெருசலேமில் இருந்தனர். தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை யூதாவில் இருந்த 1000 தலைவர்கள். வலிமை மிகு போர் வீரர் 3,00,000 பேருக்கு தலைவன் ஆப்தனான். அவனை அடுத்து வலிமை மிகு போர் வீரர் 7,80,000 பேருக்கு தலைவனை யோகனான். அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரிமியின் மகனுமான அமசியா இவனுக்கு கீழ் வலிமை மிகு போர் வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். பென்யமீனிலிருந்து வலிமை மிகு போர் வீரர் எலியாதா இவனுக்கு கீழ் வில்லும் பரிசையும் தாங்கிய வீரர் 2,00,000 பேர் இருந்தனர். அவனை அடுத்து யோசபாத்து இவனுக்கு கீழ் போர்க்கோலம் பூண்ட 1,80,000 பேர் இருந்தனர். இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணி புரிந்து வந்தனர். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் இருந்தனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 நாளாகம புஸ்தகம் 16 மற்றும் 17 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாகட்டும். பெரிய மாணவர்களை தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்தீர்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இதனுடைய நோக்கம் வேதத்தை வாசிக்க தூண்டுவதே. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.